Watch full episodes on Jio Hotstar. அது மனுஷனா இல்ல வேற என்னடா கண்டுபிடிக்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா வாங்க, நாங்களே தண்ணியை கொண்டு போய் காட்டுறோம். என்ன விடு மேகங்களுக்கு இடையில நீங்க எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? யாரோ தெரியதா சொல்லிருக்காங்க, மின்னல் இடிச்சா மழை பெய்யாதுன்னு. என்ன மட்டும் நான் சொல்றது? கரெக்டா சொல்லடா பாத்துலோ. இது எப்படிப்பட்ட மேகம்னா மின்னலும் மின்னும் மழையும் பொழியும். ஆமா, நீ யாருடா? அதுவும் இல்லாம அந்த மேகங்களுக்கு நடுவுல நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் தான் கிளவுட் மேன். இப்போ உங்களோட நிம்மதி சந்தோஷத்தை நான் பறிக்க போறேன். என்னடா பத்லு, அந்த அண்ணன் ரொம்ப ஓவரா தான் ஆடுறாரு. நாம யாரும் அவருக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சா பத்லு? ஓகே மொட்டு டன். அவரோட கோபம் குறையறதுக்கு பதிலா இன்னும் இருக்க என்கரேஜ் ஆகிட்டே போது மோட்டோ. ஆமா, இவர் ஏன் நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு மோட்டோ? வேகம் பத்தலடா, வேகமா ஓடு. எங்க நின்னாலும் அடிக்கிறான்டா. அப்புறம் என்ன, ஓடிடலாம் மோட்டோ. மோட்டோ, நாம எப்படியாவது அவருக்கு இப்ப சமாதான கொடியை காட்டி ஆகணும் மோட்டோ. சீக்கிரம். எதுக்காக இப்ப எங்களை விரட்டி வேட்டையாடுறீங்க? முதல்ல நீங்க எதுக்காக எங்கிட்ட சண்டை போடுறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சு ஆகணும் சார் எங்களுக்கு. வாங்கல, அப்படியே எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் பொறுமையா பேசி சமாதானம் ஆயிடுவோம். மறுபடியும் போட்டானே. நிறுத்துக்கடா, ரொம்ப எவ்வளோ வந்து விழுதுடா. வெரி குட். இப்ப என்ன பண்றது? ஐடியா வட மோட்டு, இதை கேளு. அப்பா மோட்டு, அங்க பின்னாடி என்ன அப்படி இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? ஓடிடுறா பத்லு. என்னைக்கே முட்டலாக்கிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன். மோட்டு, நம்ம மாட்டக்கூடாது. அவனை நல்லா முட்டாளாக்கி ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டா பத்லு. ஃப்ளைங் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு மேல பறந்து போயிடு சீக்கிரம். கிளவுடு கில்லாடி, உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து மோதி பாருடா. வா வா, சிங்கிள்ஸ் வரையா. நல்லா இருக்கு. நீ முதல்ல அடியணும்னு ஆசைப்படுற, அதனால நான் உன்னோட ஆசையை தீர்த்து வைக்கிறேன். ஹலோ சகோ, முதல்ல என்ன புடிச்சு காட்டுங்க சகோ. என் வண்டி உங்களை விட ரொம்ப ஸ்பீடானது, வேகமானது. அண்ணா, ரொம்ப வளைஞ்சு எல்லாம் ஓடாதீங்கண்ணே. ஏன்னா இங்க நிறைய யூடர்ன்லாம் இருக்குண்ணே. வாங்க வாங்க. அவன் எங்க போயிட்டான்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க இருக்கேன். இங்கிட்டு இங்க பாருங்கண்ணே. ஹலோ, ஹலோ. மோட்டோ, சீக்கிரமா அவரை பொசிஷனுக்கு கூட்டிட்டு வா மோட்டோ. ஓகே பத்லு. கம் ஆன் கிளவுட் மேன், என்ன பிடிங்க சீக்கிரம். விட்டுறாதீங்க.
பிடி 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 கபடி 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 பத்லு we are in position. ஓகே மோட்டோ. இன்னையோட முக்கதையை முடிச்சிடுறேன். பத்லு காப்பாத்துறா பத்லு. அடே மோட்டோ கவலைப்படாத, யாம் இருக்க பயம் ஏன்? வட 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 அம்மே. தாங்க்ஸ்ரா பத்லு, நீ ஒரு மாவீரன்டா. பத்லுடா. என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, மோட்டு பத்லு அங்க இருக்காங்க பாருங்க. மாமியாரே, என்னப்பா நடக்குதுங்க? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது மாதிரி எதையும் பார்த்ததே இல்லையாப்பா. என்னப்பா இது? மரியோ காப்பாத்துங்க மரியா. என்னப்பா இது? பயங்கரமா இருக்கு. அந்த கிளவுட் மேன் காலி ஆயிட்டான்டா பத்லு, காலி ஆயிட்டான். போடா போய் பார்க்கலாம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, இவன் கிளவுடால தயார் பண்ண மனுஷன் மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லப்பா, இது ஒருவேளை ரோபோட்டா கூட இருக்கலாம்ப்பா. என் உயிர் நண்பா, உடன்பெறா சகோதரா, இந்த போல்டர்ஸ் எப்படிப்பா காத்துல பறந்துகிட்டு இருக்கு? ஆமா, அந்த ஸ்பாட்ல கிராவிட்டி இல்லையாப்பா? சரியா சொன்னீங்க. அந்த போல்டர்ஸ் பறக்கிற இடம் எல்லாமே நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட்ஸ். போல்டர்ஸ் ஒரே இடத்துல ஃப்ளோட் ஆகி காத்துல ஒண்ணுக்கொண்ணா உரசி ரவுண்ட் ஆயிடுச்சு. என்னப்பா இது? பாறாங்கல் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க என்ன அதுக்கு நடுவுல பூந்து போய்கிட்டு எங்களுக்கு இருக்கீங்க? பழகி போச்சு. அதோட ஸ்பீடா போனா நாம போய் சேர்ந்துடலாம். நார்மல் ஸ்பீடுல போறவே இங்கேயே மாட்டிக்கிட்டு ஃப்ளோட் ஆயிடுவான். அப்புறம் இழுக்காத வரைக்கும் அவனால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டயபிளஸ் அந்த மாதிரி எல்லா ஸ்பாட்டையும் சிட்டி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாரு. சிட்டில எந்த நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட்டும் இல்ல. வாவ், என்ன ஒரு அற்புதமான பில்டிங்டா பத்லு. வாடா உள்ள போலாம். உள்ள போய் பார்த்தா நல்லா இருக்கும்டா பத்லு. இங்க காட்ஸ் அவசியம் இல்ல. சிட்டி ஃபுல்லா இந்த டிரான்ஸ்பரண்ட் டிடெக்டர் கவர் ஆயிருக்கு, ஃபுல்லா ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. யாரும் பறந்து கூட போக முடியாது. நான் அதை அட்டாக் பண்ணி உள்ள போறதுக்கான போர்ட்டலை ஓபன் பண்றேன். உங்ககிட்ட ஒரு சில செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும். யோசிக்காம அந்த நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு உள்ள போயிடுங்க. சீக்கிரம். ஆல் தி பெஸ்ட். அம்மா இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது விட்டுட்டு போயிட்டீங்களாடா? என் நண்பர்களே, போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கிராவிட்டி ஃபோர்ஸ் கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சாகணும்ப்பா. வாங்க சீக்கிரம். ஐயம்மா என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு? தப்பிச்சிட்டோம் சாமி. வாவ், என்ன ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்கி இருக்காரு. ஆவ், நம்பவே முடியலப்பா. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு வேலைப்பாடு. அட, எனக்கு அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு ஷேடோ தெரிஞ்சது மோட்டோ. யாரோ அங்க போற மாதிரியே இருந்துச்சு. அங்க நிச்சயமா யாரோ இருக்காங்க மோட்டோ. வாங்க போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு.
வாங்க. நிச்சயமா சொல்றேன் மோட்டு, நான் இந்த மாதிரி ஒரு விண்டோல தான் இந்த ஷேடோவை பார்த்தேன். நிச்சயமா நாம அங்க நின்னுகிட்டு இருந்தோம், அங்க இருந்து தான் இந்த லைட் தெரிஞ்சது. ஆமா, ஆனா இங்க யாரையுமே இல்லையடா பத்துலோ. எங்கடா போய் தேடுறது? யாருமே இல்ல. ஆமா, இது என்னது? எஸ், என்ன வேணும்? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஒருவேளை நீங்களும் பூதமா? எந்த சப்போர்ட் இல்லாம காத்துல பறந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க பூதம் இல்ல, என்ன நம்புங்க ப்ளீஸ். அப்போ இங்க எதுக்காக வந்தீங்க? இது என்னோட வீடு. நான் உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க டயாபோலஸோட கையாளு தானே? நாங்கள் மிஸ்டர் டயாபிளிச்சை தடுத்து நிறுத்த தான் சார் வந்திருக்கோம். நம்புங்க சார், போய் சொல்ல மாட்டோம். நாங்க ஊர்ல இருந்து வரோம் சார். நாங்க அவரை கையங்களுமா பிடிச்சி பூமியில எடுத்துட்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜென்டில்மேன் சொன்னா நம்புங்க, நாங்க போய் சொல்லாத ஃபேமிலி. இவன் மோட்டு, இவர் வந்து கஜகஜா என்கிற மாமியாரு. இவரு சிங்கம் சார், இவர் வந்து டாக்டர் ஜக்கா சார். டாக்டர் ஜக்காவா? யா ரியலி? சயின்டிஸ்ட் டாக்டர் ஜக்காவா? அப்போ நீங்க ஏன் இனத்துக்கு சேர்ந்தவர்? நாங்க ஒன்னும் பூதம் கிடையாதுப்பா. சாரி, உங்களை பயமுறுத்தினதுக்கு சாரி. நான் சயின்டிஸ்ட் சகாய், ஆனா ரொம்ப உதவியற்றவனா இருக்கேன். ஆனா நான் அந்த டயாபோலஸோட சதியில சிக்கி இங்க மாட்டிக்கிட்டேன். சதியா? என்ன சதி? இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மிஸ்டர் டயாபோலஸ் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் வாட்டர்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, பூமியில எத்தனையோ இடம் காஞ்சி போயிருக்கு. ஒருவேளை நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேகம் மூலியமா தண்ணி அனுப்ப முடியும்னா அப்போ தண்ணி பிரச்சனையே இல்லாம போயிரும்னு என்கிட்ட சொன்னாரு. விவசாயிகளோட பயிர் கெட்டு போகாதுன்னு சொன்னாரு. அதை நம்பி நானும் அவருக்கு துணை போயிட்டேன். ஒரு நாள் அந்த வேலையில் நாங்கள் வெற்றி அடைஞ்சதும் என்னை ஸ்பேஸ் ஷிப்பில் உட்கார வச்சு என்னை இந்த பிளானெட்டுக்கே கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் 10% வேலை தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா முடிஞ்சிடும். மிஸ்டர் டயாபோலஸ், இதெல்லாம் என்னது? இங்க பாரு, இந்த டேம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நான் பூமியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் உன்னோட டெக்னாலஜியை வச்சுதான் நான் செஞ்சிருக்கேன். எப்படி இருக்கு? இது என்னோட பிளானட். நான் இங்க புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இதனாலதான் உன்னை வச்சு க்ளோத்ஸ் மூலியமா தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிளவுட்ஸ் மூலியமா அந்த தண்ணியெல்லாம் இங்க கொண்டு வர நினைச்சியா? சொல்லு. அப்போ இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கிட்டு இருந்தியா? தண்ணிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பொழிய வைக்க போறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? சரியா புரிஞ்சுக்கிட்ட சகாய். நான் உனக்கு முன்னாடியே இத பத்தி நான் சொல்லி இருந்தா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டியே. நான் இப்ப பூமியோட தண்ணி எல்லாம் க்ளோத்ஸ் மூலியமா தான் இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல எர்த்துல உள்ள மொத்த தண்ணியும் இங்க கொண்டுகிட்டு வரணும். அப்புறம் நீ அதுலயும் எனக்கு நீ உதவி செய்யணும். இல்ல இல்ல, என்னால அப்படி செய்ய முடியாது. இப்படி செஞ்சா பூலோகவாசிகளும் அழிஞ்சிருவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் என்னைக்கு உனக்கு துணை வர மாட்டேன். அவனை பிடிங்க. அவனை தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது சகாய். நான் அவர்கிட்ட இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு இங்க வந்து யாருக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னால எர்த்துக்கு திரும்பி போக முடியல. இங்க இருந்துகிட்டே இங்க இருக்கிற லீடர்
கிரிசியஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவுட்ஸை திருடுறது, கேப்சல் ஆகி தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறது, இதையெல்லாம் நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். இங்கிருந்து இந்த இடத்தை சேர்ந்த சில பேர் யாருக்கும் தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டயாபுலர்ஸை எதிர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும். என்ன நான் சொல்றது சார்? அதுக்கப்புறம் தான் மோதணும். அப்புறம் அவரை நான் நேர்ல ஒரு தடவையாவது பார்க்கணும் சார். அவர் ஐடி என்ன சைஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் மோத கொஞ்சம் நாளைக்கு அவர் சிலையை வைக்க போறாரு. யாருக்கும் தெரியாம உங்களை இங்க கூட்டிட்டு போறேன். அங்கே எல்ரா புஷு Guards, attention! Guards, stand at ease. கூட்டாளிகளே, கூடிய சீக்கிரமாவே எனக்கு பிடிச்ச ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து புது உலகத்தை அமைப்பேன். நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு gift தர போறேன். சமோசா 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 வாசு. மோட்டோ, உங்க தலையில இருக்கிற கவசத்தை எடுங்க. ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறமா பொறுமையா சாப்பிடுங்க. சமோசா. என்ன பெரிய அண்ணா, இதுல சமோசா எங்க இருக்கு? அப்படி எதுவும் இங்க இல்லையே. இது வெறும் சமோசாவோட இமேஜ். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க நகரத்துக்குள்ள நுழைஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சனாலதான் நான் இப்படி பண்ணினேன். அப்புறம் எங்களை சந்திக்கிற முயற்சியில நீங்க இங்க வருவீங்கன்னு மோட்டோவோட கூட்டாளிலாம் என் எதிரில வந்து நில்லுங்க. இதுக்கு மேல ஒளிஞ்சிருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் த டயபுலஸ். டயபுலஸ் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க என்ன நீங்க அழிக்க வந்திருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுக்கறேன். நீங்க என் கூட வந்து வேலை செய்யுங்க. நீங்க யூஸ்ஃபுல்லான ஆளுங்க. நீ சமோசா பேர வச்சுக்கிட்டு என்னோட பசியோட ஃபீலிங்ஸோட ரொம்ப விளையாடு இருக்கடா மொட்டை தலையா. நான் என்னைக்கு உனக்கு துணையா வரமாட்டேன். ஐயோமா, மோட்டுக்கு இன்னும் சமோசா தான் முக்கியமா போச்சு. ஏ டயபுலஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். திரேவி சிங்கமா, இன்ஸ்பெக்டர் சிங்கமா. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? ஓய், தருகிறதோம். அம்மா, ஐயோ, என்ன பண்ணதுன்னு புரியலையா? அம்மா, வார்னா, லோரிட்டா, அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப அவங்களே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது நான் இங்க எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. I am the creator of new world. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. எனக்கு உங்களை மாதிரியான ஆளுங்க ரொம்ப அவசியம். அப்புறம் என்ன, பாடியை தூக்குங்கவே.
நான் உங்களை விட மிகப்பெரிய பணக்காரன். ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஒரு புது உலகத்தையே நான் அமைக்க போறேன். அப்புறம் இங்க இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லா எனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதுக்காக எனக்கு தண்ணி தேவை. அத பூலோகத்துல இருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்ன சார் நீங்க பூலோகத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் மேல உறிஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பூலோகத்துல இருக்கிற தாகம் எடுத்தா எதை குடிப்பாங்க? நீரின்றி அமையாது உலகு, அது கூட தெரியாதா? I am the creator. I create and I destroyed. ஒன்னு அடையறதுக்கு ஒன்னு இழந்துதான் ஆகணும். அப்புறம் அப்படியே யார் எக்ஸ்ட்ரானரி இல்லையோ எனக்கு அவங்களோட அவசியமே இல்ல. அவங்க தனியா இல்லாம அழிஞ்சு போனாலும் I don't care. ஹலோ, நீங்க பர்ஃபெக்ட்டான மனுஷங்களோட உலகத்தை உருவாக்கல. ரொம்ப பீத்திக்காதீங்க. மனுஷங்கள் இங்க ரோபோட் மாதிரியே வாழ்ந்தாகணும். நீ என்ன சொல்றியோ அதை தான் அவங்க செஞ்சாகணும் அப்படின்னு தான் நீ நினைக்கிற. இங்க இருக்கிற யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எதையுமே செஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு நீ எந்த மாதிரியான உலகத்தை இப்ப உருவாக்குறன்னா, யாருமே சந்தோஷமா இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்க. உங்க ஆளுங்க யாராவது சிரிக்கிறாங்களா? அதுக்கு என்ன, எர்த்ல கூட ஹியூமன்ஸ் இப்படித்தானே இருக்காங்க. நான் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டான ஒரு வேர்ல்டு கொடுப்பேன், பர்ஃபெக்ட்டான லைஃபையும் கொடுப்பேன். யோசிங்க, இந்த விஷயத்துல எனக்கு கரெக்டா இருப்பீங்களா? நான் இந்த ஆஃபர் உங்களுக்காக தான் கொடுக்கறேன். ஏன்னா நீங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரானரி. கண்டிப்பா முடியாது, அது மட்டும் நடக்காது. எந்த காலத்திலயும் உனக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் எங்க யாருக்கும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஆயிட்டீங்க. நீங்க இங்க உங்க இஷ்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இங்க இருந்து உங்க இஷ்டத்துக்கு திரும்பி போக முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.